இந்த 2029 2031 இது ரெண்டும் தான் அவங்களுக்கு ஃபைனல் ரவுண்டு. அவரே சொன்னார், கேட்டிங்களா இல்லையா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஃபைனல் ரவுண்டில் ஓடுவானோ அப்படி ஓட போகிறோம் நம்மன்றார். அவ்வளோ வேகமாக ஓடணும். இறுதி சுற்று நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாம் கட்சியில் இருக்கணும், நம்ம நடத்தணும், நம்ம கொள்கையோடு இன்னும் உறுதியாக இருக்கணும், இறுகி இருக்கணும், பற்றோடு இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அதுதான் சீமானின் வெற்றி. அந்த வெற்றியோடு நிற்காம சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் உங்கள் குரல் ஒலிக்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அவர் பயணிக்கணும். அதுக்கு அவர் இன்றிலிருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் அதை நோக்கி அவர் நகர முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தொடங்குறோம் அப்படின்னு. ஒரு திரைப்படத்தில் சூர்யா ஒரு வசனம் சொல்லுவார்ல, விக்ரம் இல்லையா, அதில் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம், புத்துணர்ச்சியோடு அவரும் இருக்கிறாரு. இன்றைக்கி அண்ணன் அவர்களுக்கு கூட ஒரு நற்செய்தி, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். நல்லது நடக்கட்டும் அவருக்கு எதிர்காலத்தில். இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்னும் அவங்க பவர் கூட ருசிக்கலை, பவருக்கு கிட்ட கூட அவங்க நெருங்கலை. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதிக்கு எப்படி இருந்திருக்கும்? நின்னார், எதிர்கட்சியாக உட்கார்ந்தார், பேசினார், வந்தார்ல. வருமானம் 1000 விமர்சனம் இருக்கட்டும். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்கணும். திமுகவை விட எதிர்கட்சியாக செயல்படணும். திமுகவை தூக்கி சாப்பிடணும், எங்கடாகுது திமுகன்னு தேடணும். அந்த அளவு நீங்கள் உங்களுடைய விமர்சன கணைகளை நேர்மறையாக ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்டிவாக வைக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்கள்கிட்ட காசே இல்லை. மெயின் பிரச்சனை நாம் தமிழ் காசு இல்லை, சுத்தமாக ஃபண்டு இல்லை. ஃபண்டு இல்லாமல் நீங்கள் நடத்தவே முடியாத கட்சியை. இன்றைக்கி தாவக ஜெயிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்துச்சு தெரியுமா? அவர் முக்கியமான விஷயம் சொன்னார், கார்பரேட்டுக்கு நம்மளை பிடிக்காதுன்னு. உண்மைதான். நீம்பாட்டு நீர், மலை, சோறு, வீடு, வாசல், காற்று, மரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை ஒழிக்க தான் கார்பரேட்டே வந்தான். அப்புறம் கார்பரேட் உங்களுக்கு காசு கொடுப்பான். அப்போ கார்பரேட்டை காசு வாங்க முடியாது. இப்போ தமிழ் முதலாளிகள்கிட்ட வாங்கணும், அவங்க காசு கொடுத்து கட்சியை வளர்க்கணும். அதுவும் பெருசாக நடக்க மாட்டேங்குது. இவர் ரொம்ப ரிஜிட் ஐடியாலஜி பேசுகிறாரு. அப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு கட்சி வர்றதுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தம்பி. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். மே 18 இணையச்சு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அரசியலில் நிற்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எதை மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு கட்சியினருக்கு ஒரு புத்துணர்வை ஊட்ட வேண்டிய ஒரு தேவை ஒரு கட்சியின் தலைவராக அவருக்கு இருக்கிறது. அட் த சேம் டைம் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பாக ஜூன் முதல் வாரத்திலேருந்து நம்ம பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அந்த விவகாரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. புத்துணர்ச்சி, புதுரத்தம் பாய்ச்சணும்ல கட்சிக்கு, அப்போ அது தேவைப்படுகிறது. ஏன்னா 4% ஓட்டுக்கு இறங்கிட்டாங்க, டவுன் ஆகிருக்குது நாம் தமிழர் கட்சி. இப்போ மீண்டு வரணும்னா மீண்டு எழுவதுங்கிறது ஒரு கடினமான ஒரு பணி. வாழ்க்கையில் யாருக்குமே அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், உழைப்பு ரொம்ப அதிகமாக கொட்டணும். குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், 2023 தேர்தலுக்கு அவங்க இன்னிலிருந்து வேலை பார்க்கணும். இப்போலேருந்து வேலை பார்க்கணும், இன்னிலிருந்து அவங்க வேலை பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி. அப்போ தான் அவங்க வாங்கின வாக்கோட கூட வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் பேரின இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, இது அற்ப தேர்தல் வெற்றி தோல்விக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்லன்னு சொல்லும்போது கூட்டம் சும்மா இல்லை. ஆனால் என்ன நான் எப்படி பேசிட்டீங்கன்னு நினைக்கல. குதூகலிக்கிறான், கொண்டாடுறான், துள்ளி குதிக்கிறான், ஆர்ப்பரிக்கிறான், ஆரவாரம் பண்ணுறான். ஏன்? அவனுக்குள்ள அந்த உணர்வு இருக்குது. நாம் கட்சியில் இருக்கணும், நம்ம நடத்தணும், நம்ம கொள்கையோடு இன்னும் உறுதியாக இருக்கணும், இறுகி இருக்கணும், பற்றோடு இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அதுதான் சீமானின் வெற்றி. அந்த வெற்றியோடு நிற்காம சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் உங்கள் குரல் ஒலிக்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அவர் பயணிக்கணும். அதுக்கு அவர் இன்றிலிருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் அதை நோக்கி அவர் நகர முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்ம
ஸ்கிராட்ச்லேருந்து தொடங்குறோம் அப்படின்னு. ஒரு திரைப்படத்தில் சூர்யா ஒரு வசனம் சொல்லுவார்ல, விக்ரம் இல்லையா, அதில் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம், புத்துணர்ச்சியோடு அவரும் இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் அவர்களுக்கு கூட ஒரு நற்செய்தி, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். நல்லதே நடக்கட்டும் அவருக்கு எதிர்காலத்தில். குறிப்பாக சார், இப்போ கட்சி தலைமை இப்படி சொல்றாங்க, அதை வந்து தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ரூட் லெவலில் வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் சோர்வடைந்து போக மாட்டாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. தொடர்ச்சியாக வெற்றியே பார்க்காம ஒரு கட்சி பயணிக்குதுன்றது எப்படி சார்? இல்லை, இப்போ சோர்வு ஒன்று வந்திருக்கும், வராதுன்னு நான் சொல்லலை. நான் அப்படிலாம் சொன்னால் நான் வந்து பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ நிர்வாகிகிட்ட ஒரு சோர்வு இருக்குது, அது உண்மைதான். இந்த சோர்வை களைவதற்கு எனக்கு தெரிஞ்சு எந்நேரம் ஒரு பொதுக்குழு செயற்குழு மாதிரி கூட்டியிருக்கணும். அது ஏன் கூட்டப்பாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இப்போது எல்லா கட்சியும் அது மாதிரி கூட்டிட்டாங்க. தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு பாமக கூட்டியிருக்கு, இது விசிகா கூட்டியிருக்கு. விசிகா குடிச்சான்னு தெரில, பாமக கூட்டிருச்சு, அதிமுக கூட்டிருச்சு, திமுகலாம் கூட்டிருச்சு. நாம் தமிழர் கட்சி கூட்டணும். அப்போ தானே தெரியும். சில தொகுதிகள் வாரியாக கூட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கட்சியாகவே கூட்டணும். பொதுக்குழு செயற்குழு கூட்டி மாநில கூப்பிட்டு அது பண்ணணும். கட்சி கட்டாயமில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குங்க. என்ன மாதிரி? என்னன்னா இல்லை என்னன்னா ஒரு தொகுதியுமே ஒரு மாவட்டமாக அறிவிச்சாருன்னா பேசியிருக்கோம். நம்ம ஒரு தொகுதி ஒரு மாவட்டமாக அறிவிச்சாரு. அதுக்குள்ள சில பொறுப்புகள் வந்து இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பு நான் கேள்விப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, வந்த விமர்சனத்தை நான் சொல்கிறேன். மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு நிறைய பேருக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்படி நிறைய பேருக்கு வழங்கப்படும் போது அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறையும். நிச்சயமா. அப்போ எந்த பொறுப்புக்கு அதிகமான வேல்யூ இருக்குன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாம் கட்சிக்கு வெளில இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு அதிகமான பொறுப்பா, அல்லது மாவட்ட செயலருக்கு அதிகமான பொறுப்பா, அல்லது மண்டலத்துக்கு, ஏன்னா இப்போது மற்ற திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர் தான் அதிகமான பொறுப்பு, அதிகமான பவர். இங்கே எப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பொறுப்புகளை கொஞ்சம் நல்லா வகுத்து வழங்கி இன்னொரு விஷயங்களை பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அநியமாகும் நாம் தமிழர் கட்சி நான் நம்புறேன்னா. துவண்டு போயிருப்பது உண்மையாக கேட்டீங்கன்னா உண்மைதான். அது எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடாதுதான் தம்பி. நான் ஒன்னு சொல்கிறேன், இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இன்னும் அவங்க பவர் கூட ருசிக்கலை, பவருக்கு கிட்ட கூட அவங்க நெருங்கலை. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதிக்கு எப்படி இருந்திருக்கும்? 13 ஆண்டு காலமா என்னடா இது, கூடவே இருந்தா அப்படி நடிச்சா அப்படி, இப்போ நாட்டை ஆள்றாரு. நாமளும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், கூத்தாடி பையன், அந்த பையன், இந்த பையன். கருணாநிதி நீங்கள் சரியோ தப்போ அவர் ஐடியாலஜியில் ஸ்டிக்கான இருந்தார், திராவிடம், பெரியார். ஆனால் ஐயா எம்ஜிஆர் கிட்ட அந்த கொள்கையெல்லாம் கிடையாது. காந்தியமும் அண்ணாசமும் சேர்ந்து தாங்க என் கொள்கைன்னு ஒரு மாதிரி உருட்டுவார். அவர் ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. சாகர வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அதே திரை போதைன்னு சொல்லலாமா? அப்படியே அதே திரை போதைன்னு சொல்லலாமா? ஆமாம், அதிகமாக இருந்தது அதுதான். ஆனால் விஜயோட ஒப்பிட முடியாது. ஏன்னா இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு எம்எல்ஏவா இருந்தார், அண்ணாவோட இருந்தாருங்க, அது போதுங்க. அவர் கொள்கை புரிதல் இல்லாமல் இருக்கலாம், பட் அண்ணாவோட பயணிச்சிட்டாரு. ஏன்னா அண்ணா என்ன சொன்னார், தம்பி உன் முகத்தை மட்டும் காட்டு, நான் லட்ச ஓட்டுகளே ஒரே இருந்து வாங்கிவிட வேணும். அண்ணா வந்து வேற விஷயத்துக்கு பயன்படுத்தினார். நம்ம அதனால தான் எம்ஜிஆரை நம்பணும், அண்ணாவோடு இருந்தாருன்னு நம்பணும். ஸோ கருணாநிதி எப்படி ஒரு காலத்தில் எடுத்து பார்த்துருப்பாரு, ஐயோ கட்சி முடிஞ்சு போச்சா, அவள் தான் காலியான முடிஞ்சு போச்சா, நின்னார், எதிர்கட்சியாக உட்கார்ந்தார், பேசினார், வந்தார்ல. வருமானம் ஒரு 1000 விமர்சனம் இருக்கட்டும். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்கணும். திமுகவை விட எதிர்கட்சியாக செயல்படணும், திமுகவை தூக்கி சாப்பிடணும், எங்கடாக திமுகன்னு தேடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சன கணைகளை நேர்மறையாக ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்டிவாக வைக்கணும். அப்படி எப்பாங்க நம்ம நம்புவோம். குறிப்பாக சார், இப்போது எலெக்ஷனுக்கு பிறகு நான் போட்ட பல காணொலியில் பல கமெண்ட்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நிறைய இடங்களில் வேட்பாளர் கூடவே பொறுப்பாளர் நிறைய பேர் வேலை செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நிறைய பூத்துக்களில் ஏஜென்ட்ஸே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டமைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறானே, கட்சி கட்டமைப்பில் பிரச்சனை இருக்குது, உள்கட்டமைப்பில் பிரச்சனை இருக்குது. அதனால தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள்லாம் குமுறுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கன்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்கள்கிட்ட காசே இல்லை. மெயின் பிரச்சனை நாம் தமிழ் பிரச்சனை, காசு இல்லை, சுத்தமாக ஃபண்டு இல்லை. ஃபண்டு இல்லாமல் நீங்கள் நடத்தவே முடியாது கட்சியை.
இன்னைக்கு தாவேக்கா ஜெயிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்துச்சு தெரியுமா? அவர் முகத்துக்காக ஃபண்டை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவர்கிட்ட காசு இருக்குங்கிறது வேற. ஆனால் அவர் முகத்துக்காக ஃபண்டை கொண்டு வந்து கொட்டினாங்க. பேர் சொல்ல விரும்பலை. இப்போ நாம் வச்சுக்கிட்ட ஃபண்டு கிடையாது. அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், கார்பரேட்டுக்கு நம்மளை பிடிக்காதுன்னு. உண்மைதான். நீம்பாட்டு நீர், மலை, சோறு, வீடு, வாசல், காற்று, மரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை ஒழிக்க தான் கார்பரேட்டே வந்தான். அப்புறம் கார்பரேட் உங்களுக்கு காசு கொடுப்பான். அப்போ கார்பரேட்டை காசு வாங்க முடியாது. இப்போ தமிழ் முதலாளிகள்கிட்ட வாங்கணும், அவங்க காசு கொடுத்து கட்சியை வளர்க்கணும். அதுவும் பெருசாக நடக்க மாட்டேங்குது. இவர் ரொம்ப ரிஜிட் ஐடியாலஜி பேசுகிறாரு. அப்போ நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு கட்சி வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தம்பி. இந்த 2029 2031 இது ரெண்டும் தான் அவங்களுக்கு ஃபைனல் ரவுண்டு. அவரே சொன்னார், கேட்டிங்களா இல்லையா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஃபைனல் ரவுண்டில் ஓடுவானோ அப்படி ஓட போகிறோம் நம்மன்றார். அவ்வளோ வேகமாக ஓடணும். இறுதி சுற்று நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து பல பத்திரிகையாளர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவாக சில விஷயங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. கூட்டணி போனோம் சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பி சொல்லிட்டே வரான் நாம் தமிழர் மீது அக்கறை கொண்ட பல பத்திரிகையாளர்கள். நான் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னால் 2029 தனிச்சு தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறது இது? இல்லை, கூட்டணி வைக்காது அவர் விருப்பம். ஆனால் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்லக்கூடாது. விஜயுடைய இயல்பு குணமே அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும். என்ன சொல்லுங்கள்? பத்திரிகையாளர் சந்திக்காததா? பேசவே மாட்டார். விஜய் ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்தீங்க? ஒரே முதலமைச்சர் ஆகிட்டார். விஜய் ஃபாலோ பண்ணுறது மோடி ஃபாலோ பண்ணுறது தான். அவரும் குத்துதில்லை, இவரும் குத்துது. அப்புறம் ஸ்டாலினை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டாலினை கொஞ்சம் ஃபாலோ பண்ண, ஸ்டாலினா எப்பயாச்சும் கொஞ்சம் பேசுவார், இப்போ சுத்தமாக பேச மாட்டார். விஜய் போய் சொன்னாங்களாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு. நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன், இடமா கேள்வி கேட்பானுங்க, நான் அதான் வார்த்தையை விடுவேன், அது பிரச்சனையாகும், அது வேணாம். ஆதவ நான் பேசுகிறாரு, சிடி நிம்மகுமார் பேசுகிறாரு, ராஜமோகன் பேசுகிறாரு, அது போதும். இதான் அவர் சொன்னது. அப்போ விஜய் அவர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் ஒரு வகையில் அமைதியாக ப்ரெஸ்ஸை பார்த்து கடந்து போனது தான். ஆனால் அது சரியா தப்பா கேட்டால் தப்பு. ஆமாம், நான் அதை ஆதரிக்கலை. ஆனால் சீமான் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் பதில் சொல்லுவார். ஒருத்தெல்லாம் ரொம்ப தப்பாலாம் கேட்டுருந்தாங்க, அதான் ரொம்ப தப்பு, அதுக்கும் பதில் சொன்னார். அவர் என்னைய பார்த்தா என்டர்டைனர் தெரியுதா அப்படின்னு சொன்னார். ஆனால் கட்சியினுடைய வியூகம்னு இருக்கும்ல, அதெல்லாம் முன்னாடியே போட்டு உடைக்கக்கூடாது. 29 எங்கேயோ கிடக்குது, இப்போ இதை தனிச்சு நிற்பன்னு ஏன் சொல்கிறீங்க? வரும்போது சொல்லிக்கலாம். இதான் சொல்லணும்னு அவசியம். எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உடைச்சிடுறாரு. ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கக்கூடாதுங்க கட்சியில், அரசியலில். அப்படி இருக்கிறார் திரு சீமான். அதை அவர் குறைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது தவேக்கா வந்து திமுக ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் பிரச்சனைலாம் பண்ணாங்க. இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் பரந்தூர் விமான நிலையம் குறித்து என்ன முடிவு எடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. பிஎம்சி வாலண்டியர்ஸ் வந்து நேற்று முதல்வரை சந்திச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களெல்லாம்? இந்த அரசாங்கத்தை தன்வயப்படுத்துகிற முயற்சியில் பாஜக இறங்கி இருக்குன்றீங்களா? இனிமேல் இறங்கும். ஏபிவிபிலேருந்து இப்போ பார்த்துருக்காங்க, பார்த்தீங்களா? பார்த்துருக்காங்க. அட் த சேம் டைம் சிஐடியில் பார்த்துருக்காங்க, சிபிஐயில் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஈல்டு ஆக போகிறது யாருக்குங்கிறதா கேள்வி. வலதுசாரி சித்தாந்தத்துக்கோ பாஜகவுக்கோ விஜய் ஈல்டு ஆகிட்டாருன்னு தெரிஞ்சாலே கதை முடிஞ்சு. திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. மக்கள் ரொம்ப கவனமாக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. யூ செட் யுவர் ஆன்டி பிஜேபி பேரே, அதனால தான் அவ்வளோதான். ஜோசப் விஜய்னு ஏங்க ஆதரிக்கிறாங்க? நம்ம ஆள் பிஜேபிக்கு தான் நிற்பாடுறா, அந்த மனநிலை தான் ஆதரிக்கிறாங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நம்புகிறாங்க. பார்ப்போம். பரந்தூரில் என்ன முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு பரந்தூரை வரவிடாமல் தடுப்பதற்கு அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு வேலையாக கிடப்பில் போடுவார். கிடப்பில் போட்டாங்க ஏற்கனவே, இப்போ ஒன்றும் கண்டினியூ பண்ணுற மாதிரிலாம் தெரில, கிடப்பில் தான் இருக்குது. கட்டாயமாக தடுத்து நிப்பாட்டணும். ஆனால் நிப்பாட்டு வாரான்னு தெரியல, ஏன்னா பேச மாட்டேங்கிறாரு. இதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில் இருக்கிறது நமக்கு தெரியல, மீடியாவுக்கு நமக்கு தெரியல. பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. பேச மாட்டேங்கிறாங்க. இது ஆரோக்கியமாக பார்க்கப்படுதா சார்? இதுதான் ஆரோக்கியமற்றதுங்க. வெளியே வந்து பேசணுங்க, சொல்லணுங்க. எங்களுக்கு
மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பேச மாட்டேங்கிறீங்களே. அட்லீஸ்ட் மோனலாகாவது பண்ணிட்டு போங்க, இது பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க. மோடி ஒரு இன்டர்வியூ கொஞ்சம் பேசுறாங்க. தங்கந்தனரசு வந்தாருன்னா இதை கொடுத்துருக்கோம் கொடுக்கலன்னு பேசிட்டாது போவாரு. எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மேபி இது 10 நாள் தாங்க ஆகுது, அவங்க உடனே சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாசம் ஆகட்டும், ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுங்க, 100 நாள் ஆகட்டும் ஒரு ஆட்சிக்கு, பிறகு பேசுவோம். இதை தொடர்ந்து அமைச்சரவை பட்டியல் இன்று வெளியாக கிட்டத்தட்ட 7 தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அமைச்சராக நிறுவியிருக்காங்க. 4 பெண் அமைச்சர்களை பட்டியலில் பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்க இது? உண்மையிலேயே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு ராயல் சல்யூட்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, பெரியார் பூமி, அண்ணா பூமி, சமூக நீதி மண், இடஒதுக்கீடு நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏதோ பண்ணியிருக்கோம், எதுவுமே பண்ணலன்னு சொல்ல பண்ணியிருக்கோம். ஆனால் 7 பேர் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய உண்மையிலேயே ஒரு சாதனை தான். அதில் குறிப்பாக 4 பெண்களுக்கு மேலே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படிலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்மையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியப்பட்டதாக கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக 4 பேர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 30% வருது அமைச்சரவையிலேயே, டோட்டலாக 30% வருது. 30% அது நல்ல விஷயம் தானே. நான் வரவேற்கிறேன், முழுமையாக பாராட்டுறேன். பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாரு, அதுவும் வரவேற்கணும், பாராட்டணும். இதில் வந்து விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. விஜய் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். குறிப்பாக சார், காங்கிரஸ் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் வந்து கூடவே ஆதரவு கொடுத்த 2 கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்ஆலாக இருக்கட்டும், அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இடம்பெற மாட்டோம்னு அவங்க சொல்லலை, இடம் தரலன்றீங்களா? இல்லை, இன்னைக்கு அவங்க வந்து இடம்பெறலை. கேபினட் அடுத்த எக்ஸ்டென்ஷன் இன்னும் நடக்க போகுது. இல்லை, கம்யூனிஸ்டுகள் நாங்கள் இடம்பெறல. கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே இடம்பெற மாட்டாங்கப்பா. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகார பகுதியில் அவங்க நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு ஜெயிச்சு போனோங்கிறது அவங்களுக்கு. விசிகாவுக்கு அந்த கூட்டின குழுவில் கூட்டி பேசி நாங்கள் ஓய்வெடுத்துறோன்னு அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆகணும், அவரை ஆக்கணும்ன்றேன் நான். இப்போ இதுக்குன்னு திருமாவளவன் போய் இடத்துல நின்று வச்சு அவர் ஆகாத அண்ணன் வன்னியரசு அமைச்சரவையில் பங்கெடுக்கணும். அவர் மீது உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம், அதெல்லாம் வேற. அவர் உழைச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, போராட்ட களத்தில் நின்ன ஆள், ஆர்ப்பாட்டம் பண்ண ஆள், எளிய மக்களுடைய பாட்டாளிகளுடைய வலியை உணர்ந்த ஆள். அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் அமைச்சரோட இடம்பெறது தான் உண்மையிலேயே நல்லது. உங்களுக்கு அந்த வன்னியரசு அவர்கள் மேலே உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கலாம், அவர் இப்படி பேசுகிறார், அதெல்லாம் வேற. உழைப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் உழைக்கிற ஆள், உழைச்ச ஆள், அவருக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறேன். இவருக்கு கொடுக்கலாமான்னு உள்ள இருக்கிறவங்களாம் கிசுக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. அதுன்னு அவருக்கு வாய்ப்பு வந்திருக்குது, அமைஞ்சிருச்சு, அவருக்கு அதை மற்றவங்கள பொறுத்துக்கிற முடியல. ஐயோ ஆட்சியில் இருக்கும், ஆமா, ஐயோ வன்னியரசுக்கு கிடைக்குதே நமக்கு கிடைக்கலையேன்னு பொறுத்துக்க முடியல. சில பேரால பொறுத்துக்க முடியல, ஜெலுசல் வாங்கி கூடி அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன கேட்டீங்க, இப்போ எனக்கும் தான் அவர் சில கருத்துக்கள் என்ன இப்படி பேசுறாருன்னு நினைக்க தோணும். அதுக்காக ஒரு வாய்ப்பு ஒன்று வரும்போது அதை இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாலண்டரியா போய் தடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வன்மமானது, தவறானது, காழ்ப்புணர்வு கொண்டது. அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அவர் அமைச்சராக தான் நான் 100% வரவேற்கிறேன், பாராட்டுறேன், அவர் ஆகணும். இதுக்காகவே அவர் அமைச்சராக கூடாதுன்னு சொல்லியே அண்ணன் திருமாவை போய் திருச்சிக்கல் நிப்பாட்டுறது, அவர் ஜெயிக்க வச்சு அப்புறம் அமைச்சராக்குறதுங்கிறதுலாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதுனா அப்பனா திருமாவளவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதா? அவனுக்கு தகுதி இல்லையா? நிச்சயமா திருமாவின் படை தளபதிகளில் முன்னணி தளபதி இவர் தாங்க. ஏன் இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால்? அதெல்லாம் ரொம்ப நான் வந்து அதை பார்க்கலாம். அவர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஆனார்னா ஒரு 8 தலித் அமைச்சர்கள் வராங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம். குறிப்பாக சார், இப்போது ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். எதுக்கு கொடுத்தாங்க? தாவேகா ஆட்சிக்கு எதுக்கு கொடுத்தாங்க? என்ன காரணமாம்மா? அதவங்க 112 அவங்க வந்துருச்சு, ஏன் கொடுத்தாங்க? அமைச்சரவையில் இடம்பெறலான்ற ஒரு ஐடியா சொல்லுங்க. அதுதான் அதிகார பசி, அதிகார வெறி, பதவி வெறி, இதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஓகே சார், அது மாதிரி அதிகார வெறிக்காக, பதவி பசிக்காக ஆதரவு கொடுத்தாங்க தாவேகாவுக்கு. திருமாவளவன் ஒரு செக்மேட் வச்சார். அதிமுக வந்து தாவேகா ஆதரிச்சா நாங்கள் வந்து கூட்டணி ஆதரவை பற்றி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த 25 எம்எல்ஏக்களின் நிலை என்ன அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிஆர் பாப்பாரு அதே தான். அதாவது உங்களுக்கு சொல்லவா,
நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா இப்படி தான் போய் முச்சதில் நிற்பீங்க. எனக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதில் ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக என்ன முடிவெடுக்கிறாரு? கட்சியை காப்பாற்றணுன்ற நம்ம கட்சியா நம்ம இடத்த பிடிச்சிருக்காயா ஒருத்தன், நம்ம தாயா திருப்பி அவனை அடித்து நம்ம மேலே வரணையா, ஆதரவெல்லாம் கொடுக்காதீங்க, இந்த ஆட்சியின் குறைகளை சுட்டி காட்டுவோம், தோலுச்சு காட்டுவோம், திமுகவை தூக்கி அடிப்போம், தாவேக்காவை தூக்கி அடிப்போம், நம்ம வருவோயா அடுத்தது அப்படின்னு பேசுறதுன்னா ஒரு கட்சியின் தலைவருக்கு அழகு. கட்சி தலைவராக தான் செய்யணும். 25 பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. இவரு தவறு பண்ணாரு, நான் தான் சட்டக்குழு தலைவர்னு போய் 7 பேர் வச்சுட்டு போய் முன்னாடி போய் கொடுத்தாரு, அதுவும் தப்பு. அது விடுங்க. இப்போ சிபிஎஸ் என்ன சொன்னாரு? இவர் திமுகவோடு சேர்ந்து முதலமைச்சர் என்று பார்த்தார். சரி பார்த்தாரு, அதை உங்கள் 4 பேருக்குள்ள பேசி ஆனால் அதெல்லாம் ஆவாதுன்னு சொல்லி முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பாருங்க. புரியல. அவர் தான் பொதுச் செயலாளருங்கிறீங்க, அப்புறம் அவரை பற்றி வெளியே வந்து குறை சொல்றீங்க, திருப்பி அவர் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பதவியோட தூக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்னங்க இது? புரியல. உங்களுக்குள்ள பேசி ஃபினிஷ் பண்ண வேண்டிய விஷயத்த வெளியில வந்து கொட்டினீங்க. ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு, கட்சி பப்ளுக்கு தூக்குனாரு. விழுப்புரத்தில் ஒரு தலித்து கொடுத்துருக்கிறாருங்க மாவட்ட செயலாளர், பசுபதினு ஒருத்தருக்கு ரீஎமர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு கட்சி. அவரு எடப்பாடி பழனிசாமி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கூடிய தூக்கி போடி ஆவீங்கன்றாரு. அது நாளைக்கு பிளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா நல்லதா தீமையா நமக்கு தெரியாது, அது தெரியாது. ஆனால் அதை பண்றாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி நான் 25 பேர் நிலைமை என்னன்னா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் பல்லர் கேள்வி தெளிவாக. நன்றி சரண்.